வியூவர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா சரி பரவாயில்லைங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன நினைச்சாலும் சரி கண்ணு, நான் கடன் வாங்கி தான் வீடு வாங்க போறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் இந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியாது. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா தெரியாது. எப்படி நான் நிலம் வாங்க போறேன், வாங்கி கட்டணும். அதனாலதான் சரி இதையே வாங்கிக்கலாமேன்னு நான் முடிவு பண்ணேன். அவங்களுக்கு விருப்பம்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. முடிவு நம்மளுது, நம்ம எடுக்கிற முடிவு தான். இது ஏன் கஷ்டம், கஷ்டமோ நஷ்டமோ நாங்க கடன் கட்ட போறோம், நான் வாங்க போறேன், லோன் எடுத்து நான் அடைக்க போறேன். சொந்தக்காரங்க பாக்குறவங்க அவங்கள வந்து எனக்கு தர போறாங்க. ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் என் ஒய்ஃபோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த வீட்டை விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ எங்களுக்கே அந்த வீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யாருக்கோ விற்கிறதுக்கு நாங்களே வந்து லோன் போட்டு வாடகை கட்டுற மாதிரி நாங்கள் லோன் கட்டிக்கிறோம், வீட்டை எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாமியாருக்கு எதுக்கு வீடை தர போறீங்க, எதுக்கு அவங்களுக்கு, நீங்களே வச்சுக்கோங்க, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, வேறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் என் காதுக்கு வந்தது பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க தான் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ மற்றவங்க இல்ல வியூவர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா சரி பரவாயில்லைங்க மாமியாருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொந்தக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. அவங்களே சொல்லிட்டாங்க தெளிவா, ஃபுல் அமௌண்ட் நாங்கள் பே பண்ணுறோம், பேங்க்கில் வந்து லோன் ஏற்பாடு பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் சும்மா தர போகிறதில்ல, அவங்களும் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே பணம் கட்டிட்டு தான் அவங்க வந்து வீட்டை வாங்கிக்கிறோன்னு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அப்பா, அண்ணன், தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட மாதம் என்ன ஒரு லோன் போட்டாங்கன்னா 20,000 ரூபா வரும். 20,000 கூட அவங்களால கட்ட முடியாத, கண்டிப்பாக கட்டுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டை நாங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு. ஆனால் ஒரு சில சொந்தக்காரங்க அவங்கள என்ன சொல்லி திட்டுறதுனே தெரில, அவங்களுக்கு கொடுக்காதீங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. என் காதுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு 1 மணி நேரம் கூட கிடையாது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எப்படியாவது கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு, எப்படி நீங்க விற்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் சரி உங்ககிட்ட வந்து நான் எங்கேயே வாங்கத்தான் போறேன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதான் சரி விற்க போறேன்னு சொல்லி வீடியோ பார்த்தேன். அதனாலதான் வந்து உங்ககிட்ட கேட்டு போலாம், விற்கிற மாதிரி இருந்தா என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன்ட்டு தான் வந்தேன். இதுல மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது, யாருக்கு என்ன துரோகம் பண்ண. நான் பாட்டுக்கு என் பையனுக்கு எப்படியும் கல்யாணம் பண்ணி எப்படி நான் நிலம் வாங்க போறேன், வாங்கி கட்டணும். சரி நீங்க விக்கிறீங்களே, ஏன் இது நல்லா தானே இருக்குது, நானும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறேன் வீட்டை, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் எப்படியும் பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்குவேன். அதனாலதான் சரி இதையே வாங்கிக்கலாமேன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன் இந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா எனக்கு எல்லாம் தெரியாது. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா தெரியாது. இல்ல நானும் சொந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரியல. நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலையே. என் பையனுக்கு சரி ஏதோ எப்படி நான் வெளியே பார்க்கத்தான் போறேன். அதனாலதான் சரி இதை நீங்க விக்கிறீங்களே அப்படின்னு தான் நான் இதை வாங்கலான்ட்டு முடிவு எடுத்தேன். இது ஏன் கஷ்டம், கஷ்டமோ நஷ்டமோ நாங்க கடன் கட்ட போறோம், நான் வாங்க போறேன், லோன் எடுத்து நான் அடைக்க போறேன். இதுல சொந்தக்காரங்க பாக்குறவங்க அவங்கள வந்து எனக்கு தர போறாங்க, எனக்கு உதவி பண்ண போறாங்க. என்ன நினைச்சாலும் சரி கண்ணு, நான் கடன் வாங்கி தான் வீடு வாங்க போறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விற்க போறீங்க நீங்க, வாங்க போறது நானு. நீங்க பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. நீங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்க விருப்பம். விற்கிறதா இருந்தா நீங்க என்கிட்டயே நான் வாங்கிக்கிறேன் தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது என் சைட்ல இருந்து இன்னும் நான் அவங்களுக்கு பதிலே சொல்லல. அது இல்லாம அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, சரி ஓகே 10ல் 11 நாங்களும் உங்ககிட்ட கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் பார்த்தாங்க. கேட்டதுக்கே இவ்வளோ பெரிய ஹேட்டு, இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இதில் முக்கியமாக என் சைடில் அதாவது நீங்கள் வந்து சொல்லலாம், யார் அந்த சொந்தக்காரங்க மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த மென்ஷன்லாம் பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்க முடியும், என் சைடு சொந்தக்காரங்களா அவங்க சைடு சொந்தக்காரங்களா அப்படின்றதுல நமக்கு முக்கியமே கிடையாது. ஏன் ஒரு நல்ல விஷயம் நடந்தா என்ன, நம்ம வீட்டை வந்து சேல் பண்றோம்னு முடிவு ஆயிடுச்சு, எப்படி இன்னொருத்தங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், இன்னொருத்தங்க தான் வந்து பாத்துக்க போறாங்க. அதுக்கு என் ஒய்ஃபோட அம்மாவே வந்து பாத்துக்கலாமே, நாங்களா இப்ப
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன்னு வைங்களேன், என் ஒய்ஃபை அவங்க அம்மா தான் வந்து பார்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளாக இருந்தாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. என் ஒய்ஃபுக்கு எந்த வேலையும் வைக்க மாட்டாங்க. பார்க்கிங்காக இருக்கட்டும், மேலே வந்து படிக்கட்டாக இருக்கட்டும், அப்புறம் உள்ள கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே என் ஒய்ஃபோட அம்மா தான் நல்லா நீட்டாக வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் ரொம்ப நீட்டாக இருந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு சைடில் இருக்கிற அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் இங்கே வந்து வீட்டை அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க நம்ம கேட்கும் போது பரவாயில்லையே தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. சரி இவங்களுக்கே கொடுத்தா என்ன அப்படின்னு தான் தோணுச்சே தவிர இவங்களுக்கு எது கொடுக்கணும்னு என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அவங்க அண்ணன் வேலைக்கு போகிறாரு, அப்பா வேலைக்கு போகிறாரு, தங்கச்சி வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களால நினச்சா ஒரு சொந்த வீடு உடனே வாங்க முடியும். ஸோ அந்த வீட்டை நம்ம வீடாக இருந்தால் என்ன தெரிஞ்சவங்கிட்டே வாங்கிக்கலாம். ஏன்னா வீடு நல்லா லுக்காக இருக்குன்னு அவங்களுக்குமே ரொம்ப வீடு பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் அவங்க வாங்கலான்னு ட்ரை பண்ணி என்கிட்ட பேசுனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஃப்ரேம் வந்து கஸ்டமர் நின்றுட்டு இருக்காங்க, நான் போய் கொடுத்து வந்தேன். சரியா, அது வரைக்கும் சாப்பிட வச்சுட்டு அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க என்னன்னு பாத்துட்டு போங்க, என்னன்னு சொல்லிட்டு போங்க நீங்க உங்க முடிவை. நம்ம எடுக்கிற முடிவு தான். சரியா, அவங்க வந்து எதோ சொல்லுவாங்க, பார்க்குறவங்க கேட்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. நாம் வந்து அதெல்லாம் நினச்சிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. அவங்களுக்கு விருப்பம்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த முடிவு நம்மளுது, நம்ம எடுக்கிற முடிவு தான். விருப்பப்பட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கடைசி வரைக்கும் சொந்த வீட்டிலேயே இங்கேயே இருந்துக்கலாமா, இல்லை சேல் பண்ணுற முடிவில் இருக்கிறோம். அவங்க வந்து தனி வீடு மட்டும் கேட்குறாங்க. தனி வீடு நம்மளால தர முடியுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். உடனே நம்ம வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்படி லோன் கட்டுற மாதிரியா? ஆமா, நான் எப்படி வாடகை தான் கட்டிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த பணத்தை லோன் எடுத்துட்டு இந்த இங்க குடுக்கற வாடகை அப்படி அங்க கட்டிட்டு வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறேங்க. அதான் அவங்க சொந்த வீடு வாங்குறாங்கன்னு ஒரு முடிவு. அது எதுன்னு பேசுறாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சோசியல் மீடியால நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒப்பீனியன் நிறைய இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்றாங்க. அது இல்லாம நேரடியாவே நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இன்னொருத்தங்க நம்மகிட்ட பேசினாங்கன்றத நியூஸ் தான் நமக்கு வந்துச்சு. அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்க எதுவும் சொல்றாங்கன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாப்பா நீங்களும் சொல்லிடுங்க. அம்மாலாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காது. இன்னும் நம்ம வந்து எங்க அம்மா வந்து கண்டிஷனா நீங்க எங்கிட்ட தான் கொடுத்தாகணும், இன்னும் சும்மா கொடுக்கற மாதிரி நம்ம இருக்கிறவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்டு போய்க்கிறாங்க. அதுல வந்து நம்மளும் ஒருத்தவங்களா கேட்போம்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதுவும் காசு கொடுத்துதான் வாங்க போறாங்க. சும்மா நம்ம தர போறாங்க. யாருக்கா இருந்தாலுமே சும்மா நம்ம தர போறது கிடையாது. ஒரு இடம்னா 4 பேர் கேட்கதானே செய்வாங்க. கேட்கறவங்க கேட்பாங்க, நம்ம குடுக்கறதும் கொடுக்காதும் நம்ம இஷ்டம். ஒரு வீடுன்னு நம்ம சேல் பண்ணோம்னா ஒரு 10 பேர் கேட்கதான் செய்வாங்க. அதுல எங்க அம்மாவும் கேக்குறாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சிக்குது. இந்த மாதிரி நீங்க வெளியாள் கொடுத்து நீங்க வந்து நம்ம வீட்டை இப்படி பராமரிக்கலையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா கொடுத்துட்டு அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா நம்ம கட்டின வீடு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷமும் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்களே ஒரு வீடு சொந்தமா வாங்கியிருக்கிறாங்கன்ற சந்தோஷமும் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சில பேரும் சொல்றாங்க. நல்ல மனசு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சரி மத்தவங்க வாழ வேணாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுல நம்ம யாரும் எதையும் சொல்ல போறது கிடையாது. சரிங்களா? இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து வீடை சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் வந்து சேல் பண்ணுறதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியாக 4 விஷயம் நடக்குது பாருங்களேன். இவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நல்லபடியாக பேமெண்ட்டை கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம வீட்டை வாங்கிட்டு போகிறவங்க தான் நமக்கு தேவை. இப்போ இவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா வேற போயிட்டாங்க, பேமெண்ட்டும் கரெக்டாக நமக்கு வந்துடும். ஸோ இதில் என்ன மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான் நமக்கு கரெக்டாக நடந்துக்குவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லைங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ரொம்பவும் கணக்கு பார்க்க மாட்டோம். அவங்களும் கொஞ்சம் இல்லை ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இவங்க என்ன பற்றி தெரியும் அவங்களுக்கு, இவங்க கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கரெக்டான பேமெண்ட் கொடுத்துட்டு நம்ம வீட்டை வாங்கிக்க போகிறாங்க. இதில் மற்றவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி ஓகே, அவங்க ஆசைப்பட்டாங்களா இல்லை அவங்களுக்குமே ஒரு சொந்த வீடு வேணும். ஏன்னா இப்போ என் ஒய்ஃபோட அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆக போகுது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு, அப்புறம் குழந்தைங்க ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் பெரிய வீடாக தேவைப்படும். அவங்க தனி வீடாக அவங்களுக்குன்னு தேவைப்படும். அப்பா அம்மா ஒரு பக்கம் தனி வீட்டில் இருப்பாங்களா, இது அண்ணனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் பெரிய வீடு வேணும். அண்ணனோட ஃபேமிலிக்கு தனி வீடு வேணும் அப்படின்றதுக்காக என் ஒய்ஃபோட அம்மா இப்பயே முயற்சி பண்ணி ஒரு வீடு வாங்கலான்னு ஒரு ட்ரை பண்றாங்க. ஓகே கைஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வீடு விற்கிற விஷயங்களை பத்தி நான் சோசியல் மீடியாவில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற விஷயத்தை பத்தி பேசுவோம். ஓகே, பாய்.
ஓகே கைஸ், நாங்க போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் 699 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிடுவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க போட்டோ ஃப்ரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.